ஹாய் கைஸ், உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட நம்ம ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அந்த சீரீஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றிலாம் பார்த்துருந்தோம். இனிமே வர வீடியோவில் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கேசஸ் அண்ட் கோர்ட் ப்ரொசீடியர்ஸை பற்றிலாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம சூட் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் பற்றி பார்க்கலாம். ஒரு அக்ரிமெண்ட்டை எப்போ ரெக்டிஃபை பண்ணலாம்னா, அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த அக்ரிமெண்ட்டோட எக்ஸாக்ட் பர்பஸை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா நம்ம ரெக்டிஃபிகேஷன் போடலாம். இந்த ரெக்டிஃபிகேஷனை அக்ரிமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் மியூச்சுவலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஒரு ரெக்டிஃபிகேஷன் டீட் போடலாம். சப்போஸ் பார்ட்டிஸ் மியூச்சுவலா அக்செப்ட் பண்ணலன்னா இந்த சூட் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அன் அக்ரிமெண்ட்டை கோர்ட்ல ஃபைல் பண்ணி கோர்ட் ஆர்டர் மூலமா ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிற மிஸ்டேக்கை திருத்திக்கலாம். இந்த சூட் ஃபார் ரெக்டிஃபிகேஷனை அப்ரோப்ரியேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற சிவில் கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த சூட்டை அந்த அக்ரிமெண்ட்டை எந்த ஊர்ல எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அங்க ஃபைல் பண்ணலாம். இல்லைன்னா அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லியிருக்கிற ப்ராப்பர்ட்டி எந்த ஊர்ல இருக்கோ அங்க ஃபைல் பண்ணலாம். இல்லைன்னா அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் இருக்கிற ஊர்ல ஃபைல் பண்ணலாம். இந்த சூட்டை ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிற மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணவும் போடுவாங்க. ஸோ தட் அக்ரிமெண்ட்ல இருக்கிற ரெண்டு பார்ட்டிஸும் ஒரு அக்ரிமெண்ட்டை கரெக்டா புரிஞ்சுக்க முடியும் அண்ட் பார்ட்டிஸ்க்கு நடுவில் குழப்பமும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேல் டீட் மூலமா ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை விற்கிறாங்க. பட் அக்ரிமெண்ட்ல மிஸ்டேக்கா செகண்ட் ஃப்ளோர்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஆனா லேட்டர் ஆன் இந்த அப்பார்ட்மெண்ட்டை திருப்பி விற்கையில இஷ்யூஸ் ஆகுது. ஸோ இந்த சூட்டை ஃபைல் பண்ணி இந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணலாம். இந்த சூட்டை அக்ரிமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் ஃபைல் பண்ணலாம். இல்லைனா இந்த சூட்னால ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி அஃபெக்ட் ஆகிருந்தா அவங்க இந்த சூட்டை ஃபைல் பண்ணி அக்ரிமெண்ட்ல இருக்கிற மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ண சொல்லி கேட்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும்னா, இந்த ரெக்டிஃபிகேஷன் சூட்டை ஒரு அக்ரிமெண்ட்ல மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிச்ச 3 வருஷத்துக்குள்ள ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த சூட்டை எப்பெல்லாம் ஃபைல் பண்ணலாம்னா, ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோ இல்லைன்னா அதோட டைமென்ஷன்ல மிஸ்டேக் இருந்தா ரெக்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸோட டீடைல்ஸ் தப்பா இருந்துச்சுன்னா ரெக்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிற லொகேஷன், அட்ரஸ் இல்லைன்னா சர்வே நம்பர் தப்பா இருந்துச்சுன்னா ரெக்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிற ரெவென்யூ ரெக்கார்ட்ஸான பட்டா, சிட்டா, அடங்கல் மாதிரியான டாக்குமெண்ட்ஸோட டீடைல்ஸ்லாம் தப்பா இருந்துச்சுன்னா நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஒரு அக்ரிமெண்ட்டோட ரிசைட்டல்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற அக்ரிமெண்ட் ஆர் அந்த அக்ரிமெண்ட்ல இருந்த பார்ட்டிஸோட டீடைல்ஸ் தப்பா இருந்துச்சுன்னா நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேல் டீட்ல ஒரு ப்ராப்பர்ட்டியோட ப்ரீவியஸ் ஓனர் யாரு, அந்த பர்சனுக்கு ப்ராப்பர்ட்டி எப்படி வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ல போடுவோம். சப்போஸ் இதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ண சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் ஆர் அதுல மென்ஷன் பண்ணிருக்கிற பவர் ஆஃப் அட்டார்னி நேம் அண்ட் டீடைல்ஸ் தப்பா இருந்துச்சுன்னா நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்றதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணலாம். இதை தவிர டைப்போகிராபிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்ல வேற ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ரெக்டிஃபை பண்ண இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம். ஒரு அக்ரிமெண்ட்டை ரெக்டிஃபை பண்ற பார்ட்டி கோர்ட்ல ஏன் இந்த அக்ரிமெண்ட்டை ரெக்டிஃபை பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணலன்னா என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படிங்கறதெல்லாம் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். கோர்ட் இதெல்லாம் விசாரிச்சு ஒரு அக்ரிமெண்ட்டை ரெக்டிஃபை பண்ணலாமா வேணாமா, ரெக்டிஃபை பண்றதால அக்ரிமெண்ட்ல இருக்கிற இன்னொரு பார்ட்டிக்கு என்ன பாதிப்புலாம் வரும் அப்படின்றத பரிசீலனை பண்ணி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க, அதாவது தீர்ப்பு தருவாங்க. ஸோ இந்த தீர்ப்பை வச்சு நம்ம ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிற மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோல சூட் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். இந்த சூட்டை பத்தி வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான குவரிஸ் இல்லாட்டி வேற ஏதாச்சும் லீகல் குவரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அடுத்து வர வீடியோஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் போட போறோம். அண்ட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.